தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பாடுங்க மக்களே. தேசமே பயப்படாதே, நல்லா கைத்தட்டி பாடுங்க. மகிழ்ந்து களி கூறு, மன்னவன் இயேசு உயிர் தெழுந்தா, மாபெரும் காரியம் செய்திடுவா. பாடுங்க மக்களே. மன்னவன் இயேசு உயிர் தெழுந்தார், மாபெரும் காரியம் செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. எல்லாரும் பாடலாம். தேசமே பயப்படாதே, கைகளை தட்டி பாடுங்க. மகிழ்ந்து களி கூறு. எல்லாம் நல்ல கைகளை தட்டி இணைந்து பாடுவோம். நல்ல கைகளை பலமாய் தட்டி பாடுவோம். செழிப்பான புது வாழ்வு தேவன் அருளிடுவா. பாடுங்க. செழிப்பான புது வாழ்வு தேவன் அருளிடுவா, சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவா. பாடுங்க. சுக வாழ்வு சமாதானம் சமாதானம் சந்தோஷம் தந்திடுவா. கைகளை தட்டி. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பாடுங்க மக்களே. தேசமே பயப்படாதே, எல்லாரும் மகிழ்ந்து களி கூறு. நல்ல கைகளை பலமாய் தட்டி பாடுங்க. வெளியில இருக்கிறவங்க அரங்கத்துக்குள்ள வாருங்க. ரூம்ல அங்கங்க இருக்கிறவங்க எல்லாம் அரங்கத்துக்குள்ள வந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கலாம். மலை போல வரும் தொல்லைகள் பனி போல் மறைந்திடுமே. பாடுங்க. மலை போல வரும் தொல்லைகள் சொல்லுங்க பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகள் உன்னை சூழ்ந்திடுமே. பாடுங்க. உன்னதரின் கிருபைகள் உன்னை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கொஞ்சம் குறைச்சிக்கங்க. தேசமே பயப்படாதே, எல்லாரும் மகிழ்ந்து களி கூறு. மன்னம் இயேசு மன்னவன் இயேசு உயிர் தெழுந்தா, மாபெரும் காரியம் செய்திடுவா. பாடுங்க மக்களே. மன்னவன் இயேசு உயிர் தெழுந்தார், சென்று பாடுங்க. மாபெரும் காரியம் செய்திடுவா. தேசமே பயப்படாதே, எல்லாரும் பாடலாம். மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே. பாடுங்க மக்களே. மகிழ்ந்து களி கூறு. நல்ல கைகளை தட்டி பலமாய் கைகளை தட்டி இணைந்து பாடுவோம். தேவனோடு உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். பாடுங்க. தேவனோடு சொல்லுங்க. உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவா. மீண்டும் ஒரு சொல்லுங்க. தேவனோடு. பாடுங்க மக்களே. உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவா. இன்மையிலும் மறுமையிலும் சொல்லுங்க இன்பத்தை ருசித்திடுவாய். பாடுங்க. இன்மையிலும். பாடுங்க மக்களே. மறுமையிலும் சொல்லுங்க இன்பத்தை ருசித்திடுவாய். தேசமே தேசமே பயப்படாதே, எல்லாரும் பாடலாமே. மகிழ்ந்து களி கூறு.
பாடுங்க மக்களே. தேசமே பயப்படாதே, நல்ல கைகளை தட்டி மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு, மன்னவன் இயேசு உயிர்த்தெழுந்தார், மாபெரும் காரியம் செய்திடுவான். பாடுங்க மக்களே. மன்னவன் இயேசு உயிர்த்தெழுந்தார், மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே. எல்லாரும் பாடலாம். மகிழ்ந்து களி கூறு. ரெண்டு கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க. தேவனோடு உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவா. சொல்லுங்க. தேவனோடு எல்லாரும் சொல்லலாமே. உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவா. இன்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய். பாடுங்க. இன்மையிலும் சொல்லுங்க, மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவா. அப்படி ஒரு முறை சொல்லுவீங்களா? தேவனோடு உறவு கொண்டு தினம் தினம் மலை போல வரும் தொல்லைகள் பனி போல் மறைந்திடுமே. பாடுங்க. மலை போல வரும் தொல்லைகள், பாடுங்க மக்களே, பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகள் உன்னை சூழ்ந்திடுமே. சொல்லுங்க. உன்னதரின் சொல்லுங்க கிருபைகள் என்னை சூழ்ந்திடுமே. கரங்களை உயர்த்தி. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ரெண்டு கரங்களை உயர்த்தி. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. அப்படி அமர்ந்து கொள்வோம். நண்பான சகோதர சகோதரிகளை, 3 நாட்களாய் தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனாவது நாளில் நம்ம இருக்கிறோம்? 3வது நாளிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 3 நாள் இங்கே இருப்பது எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கிறது? எனக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து தியானிக்க தியானிக்க தியானிக்க, அவரை குறித்து நம்ம சிந்திக்க இனம் புரியாத ஒரு வல்லமையை நம்மால் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களோடு பேசுகிற தலைப்பு இறை இறைக்கத்தின் மறைபொருள் கிறிஸ்துவின் இரத்தமே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுடைய இரத்தத்தை குறித்து உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக வந்து நிற்கின்றேன். இயேசுடைய இரத்தம், அந்த வெள்ளமதிப்பில்லாத மாசம் அறுவற்ற அந்த இரத்தத்தை குறித்து காலை அமர்விலே நாம் பார்த்தோம். அது எங்கிருந்து வந்தது, அது என்ன செய்து கொண்டிருக்கிறது, அந்த இரத்தம் இந்த பூமியில் எதற்காக சிந்தப்பட்டது என்பதாக அன்னை மரியாளோடு இணைந்து நாம் முதல் அமர்விலே தியானித்தோம். அல்லேலூயா. இந்த 2வது அமர்விலே 5 காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க போகிறேன். அந்த இயேசுடைய இரத்தம் என்ன செய்கிறது? நாம் பைபிள் வச்சிருக்கவங்க வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையை ஒருவர் எடுத்து சத்தமாய் வாசிக்கலாம். வாசிங்க. நல்லா கவனிங்க. கிறிஸ்து தம் இரத்தத்தை சிந்தி தம் அருள் வளத்துக்கு ஏற்ற நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசுடைய இரத்தம் என்ன செய்கிறது? ஒரு மனிதனுக்கு மீட்பை கொண்டு வருகிறது. அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரை இந்த பூமியிலே அவர் சிந்தினார் என்று சொல்லி நாம் காலை அமர்வுகளை வாசித்தோமே. அவருடைய உடலிலே ஒரு படை வீரன் வந்து ஈட்டியால் விழாவிலே குத்துகிற பொழுது கடைசியாக இருந்த அந்த தண்ணீரும் நீரும் என்ன செஞ்சது? வெளியிலே கடைசி சொட்டு ரத்தம் வரை இந்த பூமியிலே இயேசு சிந்தினார் என்று சொன்னேனே. அன்பானவர்களே, அந்த இரத்தம் தான் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு மனிதனை பாவத்தில் இருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பரிசுத்த இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தால தான் விடுதலையாக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம வாசிப்போம் பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தை. மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தம். நல்லா கவனிங்க. அந்த இரத்தம் எப்படி இருக்கிறதா? மாசு மறுவற்ற அந்த இரத்தம். இந்த இரத்தம் எந்த கரைதரை இல்லாத மாசு மறுவற்ற இயேசுவுடைய தூய்மையான இரத்தம் என்று சொல்லி பேதுரு குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை மீட்டிருக்கிறாருன்னு சொன்னால் ஏதோ மிருகத்துடைய இரத்தம் இல்லை, ஆட்டுக்கடைகளுடைய இரத்தம் இல்லை, மாட்டினுடைய இரத்தம் இல்லை, கோழியினுடைய இரத்தம் இல்லை, அவருடைய சொந்த இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. மூன்றாவது நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையை ஒருவர் வாசிக்கலாம். வராது ஒருத்தர். மரத்தில் தொங்கப்படப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என எழுதி உள்ளவாறு ஹல்லேலூயா. மரத்தில் தொங்கவிடப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்களால் மரத்தில் தொங்க விடுவார்கள். அதான் அந்த காலத்தில் நடந்து கொண்டது. ஆனால் இயேசு அந்த சாபத்தை அவர் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தாலே மாற்றி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட 7 வகையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்காக அவருடைய விலை மதிப்பில்லாத இரத்தம் இந்த பூமியிலே கொட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது இயேசுவுடைய இரத்தம் நம்மை பாவத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக இயேசுவுடைய இரத்தம் என்ன செய்கிறது என்று சொல்லி பார்த்தோம் என்றால் அது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்குறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ அந்த விலை மதிப்பில்லாத இரத்தம், இயேசுவுடைய இரத்தம் என்ன செய்கிறது பாருங்க, நம்ம தந்தையாம் கடவுளோடு கூட ஒப்புரவாக்குகிறது. வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அதே எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் அதில் நீங்கள் 19, 20 இறை வார்த்தையை வாசித்து பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19, 20 இறை வார்த்தையை வாசியுங்கள். சகோதர சகோதரிகளே, ஒப்பிடலாம். நமக்கு துணிவு உண்டு. நல்லா கவனிங்க. அவர் இரத்தம் சிந்தி, யாரு? இயேசு இரத்தம் சிந்தி ஒரு புதிய வழியை நமக்கென்றவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். கைதட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஒரு புதிய வழி, ஒரு புதிய வாசலை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். ஆகவே தான் நாம் கடவுளை அப்பா தந்தை என்று அழைக்கக்கூடிய உரிமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எந்த மதத்தினரும் கடவுளை அப்பான்னு சொல்லி கூப்பிட முடியாது, அப்பா தந்தை என்று சொல்ல முடியாது. அப்பா தந்தை என்று அழைக்கப்படுகிற பாக்கியம் பெற்ற ஒரே மக்கள் யாரு தான்? நாம தான். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவதாக என்ன செய்கிறது? கடவுளோடு நம்ம என்ன செய்கிறது? அது ஒப்புரவாக்குறது. அதில் எபேசியர் 2:13 வாசித்து பாருங்க.
எபேசியர் 2:13 என்ன சொல்கிறாரு? வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2:13 ஒருவர் எடுத்துக்கிட்டு சத்தமாய் வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவருடைய இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கீங்க. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு காலத்தில் எங்கே இருந்தோமா? தொலைவில் இருந்தோம். நம்ம நேற்று தியானிச்சோம்ல, எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு அவன் தொலைவு நாட்டுக்கு, தொலை தூரத்துக்கு, தூரமான இடத்துக்கு போனான்னு சொல்லி தியானிச்சோம்ல. ஒரு காலத்தில் தொலைவில் ஆண்டவர் அருகில் இல்லை, ஆண்டவரை விட்டு விலகி நாம் இருந்தோம், ஆண்டவரை விட்டு தொலைவில் நாம் இருந்தோம். இப்போ அவருடைய இரத்தத்தின் வழியாக நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு நெருக்கத்தை ஆண்டவர் நாட்களிலே தந்திருக்கிறார். தொலைவில் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தால் நாட்களிலே நம்மை கழுவி அவர் அருகிலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அருகிலே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் முக்கியமானவர்களாக இருக்கிறோம். தூரத்தில் இருக்கிற பொழுது ஏதோ ஒருவராக இருந்தோம், அருகிலே நாம் வருகிற பொழுது, ஆண்டவரிடத்தில் அணுகி வருகிற பொழுது, ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருகிற பொழுது, அன்பானவர்களே, அவரை குரலை கேட்கிற ஜனங்களாய் நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவதாக என்ன செய்யப்படுது? இயேசுவோட இரத்தம் என்ன செய்கிறது? தந்தையான் கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்குகிறது. சரி, மூன்றாவதாக அவருடைய இரத்தம் என்ன செய்கிறது? அந்த இரத்தம் நம்மை குணமாக்குகிறது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் வியாதியோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக மருந்து மாத்திரையை சாப்பிட்டும் இன்னும் சுகமில்லாத ஒரு நிலையில் ஒருவேளை நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய இரத்தம், ஆண்டவருடைய இரத்தம் அவர் நமக்கு விடுதலை தருகிற இரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா இதை குறித்து சொல்கிறாரு, வாசிக்கலாம். ஏசாயா 53:5 வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 53:5 ஒருவர் எடுத்து சத்தமாய் வாசிக்கலாம். நல்ல கணிங்க. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவுடைய காயங்களால், இயேசுவுடைய தழும்புகளால் அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எல்லா பாடுகளையும் வேதனையும் அனுபவித்த நிமித்தமாக அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அன்பானவர்களே, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். ஒரு சில வாரத்துக்கு முன்பதாக கவிராயபுரம் என்ற ஒரு ஊருக்கு நான் சென்றிருந்தேன் ஊழியத்துக்காக. அந்த ஊரிலே ஒரு குழந்தை இயேசு திருத்தலம் இருக்கிறது. அங்கே இந்த சின்ன கிராமத்தில் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சு கட்டியிருக்கிறாங்க, அது எப்படி திருத்தலமாக உயரப்பட்டது என்று அந்த ஊரில் நடந்த சம்பவத்தை அங்கே இருக்கிற நபர்களோடு நான் பேசி அதை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்தேன். அப்பொழுது அங்கே ஊரில் இருந்த ஒரு வயதானவர் இடத்தை பார்த்து பேசினேன். அந்த அவர் சொன்னார், இந்த ஊரில் யாருமே கிறிஸ்தவங்க கிடையாது. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு வனத்தந்தோணியார் கோயில் ஒன்று இருந்துச்சு. அங்கே இங்கே இருக்கக்கூடிய சுப்பையா ஆண்டு அழைக்கப்படுகிற ஒருத்தர் அந்த ஊருக்கு போவார். போய் அந்த கோயிலுக்கு அவர் கொஞ்சம் கான்டாக்ட் இருந்துச்சு. இதுதான் அங்கே இருந்த ஒரு சூழ்நிலை. அவர் ஒரு நாள் கிணத்துல இருந்து மோட்டரை எடுப்பதற்காக, ஏறத்தாழ நான் சொல்வது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. அந்த மோட்டரை கீழே இறக்குவாங்க, தண்ணி இறங்கின உடனே கிணத்துல, அதுக்கப்புறம் தண்ணி மேலே உடனே அந்த மோட்டரை மேலே இழுப்பாங்க, இழுத்து மேலே தூக்கி கொண்டு வைப்பாங்க, இப்படி செய்வாங்க. இப்படி அதை எடுக்கிற பொழுது ஏறத்தாழ அந்த ஊரில் இருந்த ஒரு சகோதரன் அதை எடுக்கிற பொழுது அந்த கயிறை மேலே இழுக்கும் பொழுது அந்த முதுகு தண்டில் உள்ள பிரச்சனையாகி அவர் அன்றையிலிருந்து முதுகு தண்டு பிரச்சனையாக நடக்க முடியாதவராக படுத்த படுக்கையாக மாறிவிட்டார். பல மருத்துவருக்கு சென்றாங்க, எல்லாம் செஞ்சு அவருக்கு சுகம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவங்க வீட்டில் கொண்டு போய் ஒரு ஓரமாக எல்லா பொருட்களோடு அவர் ஒரு பொருளை போல் போட்டாச்சு. ஏறத்தாழ 3 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மனுஷன் சுகம் இல்லாமல் அங்கேயே கிடக்கிறாராம். அப்படி இருக்கிற பொழுது அவர் படுத்துக்கிட்டே சொல்வாராம், இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை குணமாக்கும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை குணமாக்கும் என்று இப்படி சொல்லுவாராம் படுத்துக்கொண்டு.
அப்படி இருந்திருக்கிறது. அப்படி இருந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு நாள் குழந்தை இயேசு அவருக்கு காட்சி கொடுத்தாராம். அல்லேலூயா. அப்போ காட்சி கொடுத்து அவர் சொன்னாராம், நீ எழுந்து நடந்து நீ நடக்கக்கூடிய செய்தியை இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சொல்லுன்னு சொன்னாராம். 3 ஆண்டுகளுக்கு மேலாய் ஒரு வீட்டிலே ஒரு ஓரத்திலே படுத்து கிடந்த ஒரு மனுஷன், நடக்க முடியாமல் இருந்தவர், எழுந்து ஒவ்வொரு வீடு வீடாய் போய் ஆண்டவரை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஊருக்காரங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். எப்படி இந்த மனுஷன் வந்து சொல்கிறாரு, நடக்க முடியாமல் கிடந்தாரு, நம்ம தான் பார்க்குறவே, அவங்க சொந்தக்காரங்க. இப்படி இருந்தவர் அவர் சொல்கிறாரு, நான் இயேசுவை கண்டேன் என்று சொல்லார். 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கவிராயபுரம் அப்படி சொல்லி நீங்கள் செல்ல அடித்து பாருங்கள், ஒரு குழந்தை இயேசு ஆலயம் வரும். அந்த ஆலயத்தை கட்டப்படுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின இந்த பாத்திரம் தான் இந்த மனுஷன். இந்த மனுஷன் சொன்னதுனால, இந்த அற்புதத்தை கண்டதுனால அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். ஒரு சின்ன ஒரு குக்கிராமத்திலே ஒரு பெரிய ஆலயத்தை ஆண்டவர் கட்டும்படி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த ஊருக்கு வந்து ஆண்டவரை தரிசிக்கும்படி ஆண்டவர் அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏதோ ஒரு காலத்தில் நடந்தது. 2000 வருஷத்துக்கு முன்னால், 3000 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததில்ல. 50 ஆண்டுகளாக அவருடைய நண்பனை நான் சந்தித்து பேசினேன். என் நண்பனுக்கு தான் ஆண்டவர் காட்சி கொடுத்தார், அவர் வழியாக தான் அந்த ஆலயம் கட்டப்பட்டது என்று சொல்லி அவருடைய கல்லறையும் காமித்தார்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. மார்க் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் அதில் 46 52 வரை உள்ள இறை வார்த்தையை படித்து பாருங்க. ஒரு 10 மீண்டு சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு குருடன், பார்வையற்ற ஒரு குருடன், ஆண்டவரே என்று சொல்லி, தாவீதின் மகனே இறங்கும் என்று சொல்லி அவன் நாட்களில் கத்தி அழுது ஆண்டவரை நாட்களில் எப்படியாவது காண வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு ஆண்டவர் அந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. விடுதலை அல்லாமல் இருந்தவனுக்கு விடுதலையே கொடுத்தார் அன்பானவர்களே. ஆகவே ஆண்டவருடைய இரத்தம் நம்மை குணமாக்குகிற இரத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. குணப்படுத்துகிற இரத்தமாக இருக்கிறது, விடுதலை தருகிற இரத்தமாக இருக்கிறது. அந்த இரத்தம் நம்மேலே ஊற்றப்பட்டு ஆண்டவர் நாட்களிலே எல்லாகுமான நோய்களிலிருந்தும் அவர் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஒரு பல்லவியை பாடுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பல்லவியை பாடி நாம் வரலாம். எல்லாரும் கொஞ்சம் எழுந்து இருப்போம். நாம் சொல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து இணைந்து இந்த பாடலை பாடலாம். எல்லாரும் எழுந்து நின்று, நலம் தரும் மருத்துவரே சொல்லுங்க, தெய்வீக வல்லவரே, ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடுவோமா? நல்லம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. பாடுங்க மக்களே. நல்லம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டும் ஐயா. பாடுங்க மக்களே. ஒரு சொல் போதும். எல்லாரும் பாடுங்க. நான் குணமாக வேண்டும் ஐயா. ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். எல்லாரும் பாடலாம். நல்லம் தரும் ரே, கைதட்டி பாடுங்கோ. தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே, நல்லம் தரும் மருத்துவரே. எல்லாரும் பாடலாமே. தெய்வீக வல்லவரே. கைகளை தட்டி வாய்களை திறந்து இணைந்து பாடுவோம். பல வருடங்களால் படுக்கையில் கிடந்தான், பரிவு கொண்டீர் அவன் நடந்து சென்றான். பல வருடங்களால் படுக்கையில் கிடந்தான், பரிவு கொண்டீர் அவன் நடந்து
சென்றா இது அதிசயம், இது அற்புதம், இப்போவும் மாற்றல் லாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். எல்லாரும் நலம் தரும் மருத்துவரே பாடுக மக்களே. தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. ஒரு சொல் போதும் ஐயா, நான் குணமாக வேண்டும் ஐயா. பாடுங்க மக்களே. ஒரு சொல் போதும் ஐயா, எல்லாரும் பாடுங்க. சுகமாக வேண்டும் ஐயா, ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். எல்லா கைகளை தட்டி இணைந்து பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட குருடனின் குரல் கேட்டி. தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட குருடனின் குரல் கேட்டி. ஐயா ஒளி தந்து சுகம் அளித்தீ, அவன் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தா. ஐயா ஒளி தந்து சுகமளித்தீ, சொல்லுங்க, அவன் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தா. ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். எல்லாரும் பாடலாம். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, தெய்வீக வல்லவரே. ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டும் ஐயா. பாடுங்க மக்களே. ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டும் ஐயா. ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். எல்லா கைகளை தட்டி வாய் திறந்து இணைந்து பாடுவோம் மக்களே. பன்னிரண்டு ஆண்டுகள் பெரும்பாடு உள்ளவள் விசுவாசத்தோடு உம்மை தொட்டாய். 12 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ளவள் விசுவாசத்தோடு உம்மை தொட்டால் நோய் நீங்கி நலமானதே அவள் உடலில் உணர்ந்து கொண்டாள். சொல்லுங்க, நோய் நீங்கி நலமானதே எல்லாரும் அவள் உடலில் உணர்ந்து கொண்டாள். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். எல்லாரும் பாடுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். எல்லாரும் நலம் தரும் மருத்துவரே, எல்லாரும் பாடலாமே. தெய்வீக வல்லவரே, பாடுங்க மக்களே. நலம் தரும் மருத்துவரே, எல்லாரும் தெய்வீக வல்லவரே. ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு சொல் போதுமையா, எல்லாரும் பாடலாமே. குணமாக வேண்டுமையா.
ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். 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 ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படி அமர்ந்து கொள்வோம். நர்மையான சகோதர சகோதரிகளே, இயேசுவுடைய இரத்தம் ஒரு மனிதனுக்குள்ளே சுகத்தை தருகிறது. இயேசுவுடைய இரத்தத்தால் கழுவப்படுகிற மனிதன் பரிபூர்ண சுகத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். 3 தலைப்புகளை பார்த்தோம். இயேசுவுடைய இரத்தம் என்ன செய்கிறது சொல்லுங்க. நான் இன்னைக்கு இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போயிடுவேன். இந்த செய்தி உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகணும். இயேசுவுடைய இரத்தம் முதல்ல என்ன செய்கிறது? நமக்கு மீட்பு விடுதலையை தருகிறது. 2வது என்ன செய்கிறது சொன்னேன்? கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்குறது. 3வது என்ன சொல்லியிருக்கிறது? நமக்கு அது குணமாக்குகிறது. அல்லேலூயா. 4வதாக அந்த இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசுவோட இரத்தம் நம்மளை என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட அரணாக கோட்டையாக அந்த தூய இரத்தம் இருக்கிறது. வசனத்தை வாசிக்கலாம். விடுதலை பயணம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். விடுதலை பயணம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அடையாளமாக இருக்கும். இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியானதுடைய இரத்தம் வீடு நிலைகளிலே பூசப்பட்டு இருக்கும். அந்த இரத்தத்தை கண்டு ஆண்டவர் சொல்றார், நான் கடந்து போவேன். அந்த வீட்டிலே பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். அந்த இரத்தம் எந்த வீடுகளிலே பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டிலே சங்கார தூதர் வந்து அங்கே ஆட்களில் இறப்பதும் அழுகையும் ஓலையும் இருப்பதை நாம் அதில் பார்க்கலாம். இரத்தம் எந்த வீட்டிலே பூசப்பட்டிருக்கிறதோ, எந்த வீட்டு நிலைக்கால்கள் இரத்தம் பூசி இருக்கிறதோ அங்கே அழிவில்லை. ஏன்னா இரத்தம் பாதுகாக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்துக்குள்ளே ஒளிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பாதுகாப்பை ஆண்டவர் தருவா. இயேசுவின் இரத்தத்திலே மறைந்து உள்ள நின்று ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும், நம்மை ஆண்டவர் பாதுகாப்பா. நம்முடைய பயணங்களிலே நாம் செல்லக்கூடிய எல்லா பயணங்களிலும் நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் இயேசுவுடைய இரத்தத்துக்குள்ளே நாம் பொதிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசுவுடைய இரத்தம் பாதுகாக்கிறது. இயேசுவுடைய இரத்தம் படிகளிலே விழாதபடி, தீமையிலே விழாதபடி, அக்கிரமத்திலே விழாதபடி அதை நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த இரத்தம் நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆனால் அநேக நாட்கள் அதை செய்வதில்லை, இதை உணர்வதில்லை. நான் பயணப்படுகிற பொழுது நம்முடைய கையை தலையில் வைத்து சொல்ல வேண்டிய, இயேசுவின் இரத்தத்திலே நான் ஒளிந்து உன்னேன். தீங்கு என்ன செய்யக்கூடாது? அணுகக்கூடாது. இப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லிவிட்டு உங்கள் பிள்ளையை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புங்க. அப்படி சொல்லிவிட்டு உங்கள் கணவனோ மனைவி நீங்கள் வெளியில் போகும்போது நீங்கள் போங்க. நீங்கள் எப்படி போனீங்களோ அப்படி பாதுகாப்பாய் பத்திரமாய் நீங்கள் வீடு வந்து சேருவீங்க. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. என்னுடைய மகள் அருள் சகோதரியை படித்து கொண்டிருக்கிற மகள், அவள் பெங்களூரில் இருந்து எங்கள் சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் அவர்கள் வர்றாங்க. வந்து ஒரு 2 நாள் கழித்து மீண்டும் அவர்கள் ட்ரெயினில் கிளம்ப வேண்டும். அவளோடு ஒரு அருள் சகோதரியும் கிளம்புகிறார்கள். அப்படி கிளம்பி போய் கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் கோயில்பட்டி வந்த உடனே அங்கே கூட இருந்த சிஸ்டர் சொன்னாங்களாம், கோயில்பட்டியில் கடலை மிட்டாய் ரொம்ப பேர் வாங்கினதாக இருக்கிறதுனால இந்த கடலை மிட்டாய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, கூட போன சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க, கடலை மிட்டாய் வாங்கிறதுக்காக கோயில்பட்டி ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க. இறங்கி கடலை மிட்டாய் வாங்கியாச்சு. கடலை மிட்டாயை வாங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க, இவங்க போன ட்ரெயின் என்ன செஞ்சிருச்சு, அது கிளம்பி போயிடுச்சு. இப்போ அந்த ட்ரெயினில் என்னுடைய மகள் அங்கே தனியாக இருக்கிறாள். அவளிடத்துல டிக்கெட் இல்லை, பணம் இல்லை, செல்ஃபோன் இல்லை, ஒன்றும் கிடையாது. அருள் சகோதரியாக எப்பொழுதுதான் திருநிலைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை.
கூட யாரும் போகலை. அது கொரோனாவுடைய அந்த கடைசி காலங்கள், அதுதான் ஒரு கடைசி ட்ரெயின். அதுக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. நான் அங்கே இருந்து ஏறத்தாழ ஒரு 150 கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ என்னுடைய பொண்ணு அங்கேருந்து கீழே இறங்கணுன்னா ட்ரெயின் வேகமாக கிளம்பி போய்கிட்டு இருக்குது. இப்போ சிஸ்டர் கீழே உட்காந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ அங்கே கூட இருக்கவங்க சொல்கிறாங்க, அந்த கூட வந்தாங்களா அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்கம்மான்னு சொல்கிறாங்க. அந்த நம்பர் என் மகளுக்கு தெரியாது. அப்போ யார் நம்பர் தெரியும்? எங்கள் அப்பா நம்பர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா நம்பர் என்ன செய்கிறாங்க, என் நம்பருக்கு என் மகள் தொடர்பு கொள்கிறாங்க. நான் இருக்கிற இடத்துல என்ன இல்லை, டவரு கிடையாது. நான் இருக்கிற கிராமத்தில் டவர் கிடைக்கல. அவளுக்கு உடனே என்ன செய்கிறா, அழுகிறா, என்ன செய்ய தெரியல. சரி அம்மா நம்பர் தெரியுமா, அம்மா நம்பர் தெரியும்னா அம்மாவுக்கு ஃபோன் அடித்து அம்மா என்ன பண்ணுறாங்க, ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா இந்த மாதிரி சிஸ்டர் விட்டுட்டு போயிட்டாங்க, நான் தனியாக இருக்கிறேன் அப்படி சொன்ன உடனே என் வீட்டு அம்மா ஓன்னு சொல்லி அழுகிறாங்க. சரியா, நான் வந்த கிராமம் தெரிஞ்சதுனால அந்த கிராமத்தில் லேண்ட்லைன் ஃபோனுக்கு ஃபோன் அடித்து விஷயத்தை என்கிட்ட சொல்கிறாங்க. நான் போய் கேட்குறேன், நான் 150 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கிறேன், 80 கிலோமீட்டருக்கு அங்கே என் மனைவி இருக்கிற பயணத்துக்காக உங்கள் பாதுகாப்புக்காக நீங்கள் செபித்து காரியங்களை செய்கிற பொழுது ஆண்டவருடைய கரம் உங்களை பாதுகாக்க வல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா. மீண்டும் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமா? யோவான் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் அதில் 29வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 1:29 வாசிக்கலாம். யோவான் 1:29. இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி. நல்ல கவனிங்க. யோவான் ஸ்தானகன் சொல்கிறாரு ஆண்டவரை குறித்து, இவர் உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. பழைய மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதியிருக்கும், தேவ ஆட்டுக்குட்டி. இவ எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 36வது வசனத்தை மட்டும் வாசிங்க பார்ப்போம், நேரம் இல்லை. நல்ல கவனிங்க. யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இவரு கடவுளின் ஆட்டுக்குட்டியே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ உலகத்துடைய நாட்களிலே செம்மறியாய் வந்த இயேசு கிறிஸ்து, அவருடைய இரத்தம் நம்மை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 5வதாக அன்பானவர்களே, இயேசுவுடைய இரத்தம் சாத்தானின் மீது அதிகாரத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சாத்தான் பயப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன சொன்னாலும் அவன் பயப்பட மாட்டான். ஒரு பிசாசு பிடிச்ச இடத்துல போய் நீங்கள் என்னதெல்லாம் சொல்லி பாருங்க, அவன் ஒன்றுக்கு எல்லாத்தையும் சொல்லுவான். அவன் எல்லாம் பேசுவான். உங்கள் குடும்பத்தில் செத்த ஆட்களை கூட அவன் சொல்லுவான். நீங்கள் என்ன செய்ய போறீங்க அதெல்லாம் சொல்லுவான். ஆனால் இயேசுவுடைய இரத்தம்னு சொல்லுங்க, அவன் நடுங்கி போவான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த இரத்தத்துக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. அந்த மாசு மறுவற்ற அந்த இரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிச்சு பாருங்க. திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தினாலும் தாங்கள் பகிர்ந்த சாட்சியினாலும் அவர் என்ன செஞ்சாங்க? வேண்டாங்க. அப்போ சாத்தான வெல்லணும்னா என்ன வேணும்? நமக்கு இயேசுவுடைய இரத்தம் நமக்கு வேணும். இயேசுவுடைய இரத்தம் நமக்கு இருந்தால் தான் சாத்தானை நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிசாசை கண்டு நீங்கள் ஓடாதீங்க. இயேசுவோடைய ரத்தத்தில் நான் மறைஞ்சிருக்கிறேன், நான் இயேசுவோடைய பிள்ளைன்னு சொல்லி அவன் முன்னால் தைரியமாக நில்லுங்க, அவன் ஓடிடுவான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேருக்கு இன்னைக்கு பயம். என்ன பயம்? சாத்தானை பற்றி பயம், பேயை குறித்து பயம், இருட்டை குறித்து பயம். இப்படி பயத்தில் தான், நடுக்கத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லா பாவத்தையும் எல்லா சாபத்தையும் சிலுவையிலே நாட்களில் ஒழித்த இயேசு கிறிஸ்து அப்படி இரத்தத்திலே நாம் வருகிற பொழுது சாத்தானின் மீது அதிகாரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மார்க் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. மார்க்கு 15:16 அதில் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம்.
16, 15. 15, 16. நல்ல கவனிங்க. இயேசு அவர்களை பார்த்து, உலகமெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை உள்ளோர் பின் வரும் அரு அடையாளங்களை செய்வர். அவர்கள் பாம்புகளை தன் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தால் அவர்களுக்கு என்ன செய்யாது, தீங்கு இழைக்காது. அவர்கள் உடலற்றமற்றவர் மீது கைகளை வைக்க அவர்கள் சுகமாவார்கள். அல்லேலூயா. எத்தனை அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. எவ்வளவு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் நமக்கு இலவசமாய் அவர் கொடுத்திருக்கிறார். இத்தனை அதிகாரத்தை ஆண்டவர் மனிதர்களுக்கு, நீங்கள் உலகமெங்கு போங்க, எல்லா மக்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும், எல்லா மக்களும் எனக்கு சீடனாக சீடத்தியாக வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதற்காக தான் இந்த இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அதற்காக தான் அந்த இரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கிறார். அந்த இரத்தம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் தந்தையாய் கடவுளிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அந்த இரத்தம் ஒவ்வொரு நாளும் இயேசு அவர் சிந்திய இரத்தத்தை நிமித்தமாக, அவர் உடலில் ஏற்பட்ட காயத்தை நிமித்தமாக பிதா இடத்திலே அவர் பரிந்து பேசுகிறார். பிதா நம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நல்ல ஆயன், அந்த பரிந்துரையாளர் பிதா இடத்திலே தன் காயங்களை காட்டி, இவர்களுக்காக இத்தனை பாடுகளை பட்டிருக்கிறேனே, கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தவான் அவர் செபிக்கிற அந்த செபித்து நிமித்தமாக நாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சதமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை காலத்துக்கு அவர் பரிந்து பேசுவா. அவர் நியாயாதிபதியா இந்த பூமிக்குள்ளே வரப்போகிறார். ராஜாதி ராஜனாக அவர் வரப்போகிறார். அவர் வருவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். பிறைய நாட்களில் ஆயத்தமாய்ப்படுவதற்கு நாம் உழைக்க வேண்டும். எழுந்து நின்று ஒரு பல்லவியை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று நான் சொல்ல சொல்ல இணைந்து இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். நல்ல கைகளை தட்டி இணைந்து நாம் பாடப்போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று. இன்னும் அந்த பின்னலில் உட்காந்துருக்கவங்க கொஞ்சம் உறங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, அவங்களெல்லாம் கொஞ்சம் எழுப்பி விடுங்க. எழுப்பி விட்டு மிக முக்கியமான ஒரு நேரம் கைகளை தட்டி நான் பாடப்போகிறோம். எல்லோரும் சேர்ந்து இணைந்து சொல்லுவோமா? இணைந்து சொல்லி பாடலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? நல்லா கைகளை தட்டி பாடுவோம். அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகையில் மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார மாந்தருக்கு அவர் வருகையில் மிக பெரும் அதிர்ச்சி. கைத்தட்டி பாடுவோம். என் இயேசு ராஜன் வருவார், இன்னிலடங்காய் தூதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவா. எல்லாரும் பாடலாம். என் இயேசு ராஜன் இன்னிலடங்காய் தூதரோடு. கைத்தடி பாடுங்க. என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவா. என் இயேசு ராஜன் வருவா. கைத்தட்டி நீலடங்காய் தூதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவா. நல்ல கைகளை தட்டி வாய் திறந்து இணைந்து பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகையில் உண்மையை கூறும். உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகையில் உண்மையை கூறும். அவர் வருகை மிகவும் சமீபம். அவர் வருகையை சந்திக்க ஆயத்தமா. அவர் வருகை மிக
மிகவும் சமீபம். அவர் வருகையை சந்திக்க ஆயத்தமா. எல்லாரும் பாடலாம். இயேசு ராஜன் வருவார் இன்னிலடங்காய் தூதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன். சொல்லுங்க, என்னை ஆளவே வருவா. எல்லாரும் பாடலாம். என் இயேசு வருவா இன்னிலடங்காய் தூதரோடு என்னை மீட்ட சுராஜன். பாடுக, என்னை ஆளவே வருவா, நம்மை ஆளவே வருவா, நம்மை ஆளவே வருவா. 5 காரியங்களை நாம் தியானிச்சோம். மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? இயேசுவுடைய இரத்தம் என்ன செய்கிறது? முதலாவது நமக்கு மீட்பை கொடுக்கிறது. 2வது நம்ம என்ன பார்த்தோம்? கடவுளோடு ஒப்புரவாக்குறது. 3வது நமக்கு அது சுகத்தை தருகிறது. 4வது பார்த்தோம், நம்மை அது பாதுகாக்கிறது. 5வதாக சாத்தானின் மீது அதிகாரத்தை, வெற்றியை நாட்களிலே தருகிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த இரத்தத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? இந்த எப்போது இரத்தம் நம்ம மேலே ஊற்றப்படுகிறது, எப்போ அந்த இரத்தம் நம்மை கழுவுகிறது என்று சொன்னார், நீங்கள் நல்ல பாவ சங்கீதனம் எப்பப்பெல்லாம் செய்றீங்களோ அப்போ அந்த இரத்தம் உங்கள் மேல் பூசப்படுகிறது. ஹல்லேலூயா. சதமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விலை மதிப்பில்லாத இரத்தம் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அந்த விலை மதிப்பில்லாத இரத்தம் ஆண்டவர் நமக்கு கிஃப்டாக, பிரியாக ஒவ்வொரு முறையும் நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்கிற பொழுது அதன் வழியாக அந்த அருள்வாழ்வு நமக்கு ஊற்றப்பட்டு ஒரு புதிய வாழ்வை ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் ஒரு புதிய படைப்பாகவே ஆண்டவர் நம்மை மாற்றிக்கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. சதமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எதற்காக இந்த இரத்தத்தை ஆண்டவர் நம்ம மேல பூசி பரிசுத்தமாக்கி இருக்கிறார்? எதற்காக ஆண்டவர் நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்? ஆண்டவர் எதற்காக இந்த மீட்பை, இந்த விடுதலையை நமக்கு அவர் கொடுத்திருக்கார் என்று சொன்னார்? ஒன்றே ஒன்றுதான். எதற்காக? நீங்கள் உலகமெங்கும் சென்று என்ன செய்யணுமா? படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்கணும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தான் இந்த இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதுக்கு, அதற்காக தான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்மை கொண்டுதான் நாம் வாழுகிற பகுதியிலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அப்போ இரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்க, ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லப்பட்டிருக்கிறது, மீண்டும் பழைய வாழ்க்கையிலே, மீண்டும் பழைய பாவத்துக்குள்ளே, மீண்டும் பழைய நண்பர்களுக்குள்ளே நாம் போய் சில நாட்களில் இந்த அபிஷேகத்தை, இந்த மீட்பை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போய்விட கூடாது. ஹல்லேலூயா. அப்ப அதை புதுப்பித்துக் கொள்ளணும். உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லியிருக்குது? நீங்க 2 பேர் 3 பேர் கூடி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. செய்யலாமா? தியானத்தோட வெற்றி அதுதான். நீங்க என்ன செய்யணும்? கூடி ஜெபிக்கணும். ஜெபிச்சிங்கன்னா என்ன செய்யப்படும்? தக்க வைக்கப்படுகிற போகிறது. இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம், சரியா? ஒரு 7 நிமிஷம் தான் இருக்கிறது. அந்த 7 நிமிஷம் இது பரிந்துரை நேரமாக இருக்கிறது. அதனால் நம்ம ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக நான் இந்த இரத்தத்தால் கழுவப்பட்டேன்னா நான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்போ இவ்வளோ நாள் ஆண்டவரை பார்த்து கேட்டோம், ஆண்டவரே எனக்கு அது இல்லை, இது இல்லை, எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு கேட்டாச்சு. இப்போ அவளுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டாச்சு, மீட்கப்பட்டாச்சு, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் இப்போ ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஆண்டவரே, நான் உமக்கு, சத்தமா சொல்லுங்க, நான் உமக்கு. இந்த கேள்வி ஆண்டவருக்கு மிக மிக இஷ்டம். இந்த கேள்வி நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்க போறீங்க. கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து தூதிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா என்று சொல்லி அர்ப்பணிங்க.
அல்லேலூயான்னு சொல்லி உங்கள் சத்தம் எழும்பட்டும், உங்கள் சத்தம் எழும்பட்டும், உங்கள் குரல் எழும்பட்டும். கரங்களை உயர்த்தி எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் துதிங்க பார்ப்போம். 2 நிமிஷம் துதிங்க. ஒரு பெரு வெள்ளத்தின் இறைச்சலே போல, ஒரு பெரு வெள்ளத்தின் இறைச்சலே போல. இந்த சத்தம் பத்தாது, இந்த சத்தம் பத்தாது, இந்த சத்தம் பத்தாது, இந்த வல்லமை பத்தாது, இந்த கிருபை பத்தாது என்று சொல்லி யார் நினைக்கிறீர்களோ, யார் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு மேலே இந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, இந்த வல்லமை ஆண்டவர் தரப்போகிறார், ஆண்டவர் தரப்போகிறார். அந்த இரத்தத்தால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவர் இரத்தத்தால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவர் இரத்தத்தால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவர் இரத்தத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். வாய்களை திறந்து இப்பொழுது செபிக்கலாம், இப்பொழுது செபிக்கலாம், குரல் எழுப்பி செபிக்கலாம், செபிக்கலாம், செபிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து இயேசுவே, இயேசுவே, அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், அந்த அக்கினி எனக்கு வேணும், அந்த அந்நிய பாஷை எனக்கு வேணும், அந்த கிருபை எனக்கு வேணும், அந்த வரங்கள் எனக்கு வேணும், அந்த கன்னிகள் எனக்கு வேணும். ஆண்டவரே, இதை இப்பொழுது 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 வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, இயேசு சாமி இடத்துல கேளுங்க. ஆண்டவரே, நான் இருக்கிற தேசம் அசைக்கப்படணும், என் பட்டணம் அசைக்கப்படணும். ஆண்டவரே, அதற்கு 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 என்ன இந்த வேளையில நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உடைய ரத்தம் தெளிக்கப்படாத இடங்களுக்கு, ஆண்டவரே, உங்க ரத்தம் போக முடியாத இடங்களுக்கு, ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்படாத ஜனங்களுக்கு நான் ஒரு புள்ளிக்காரமாக, ஒரு உப்பாக, ஒரு மலை மேல் வேட்டப்பட்ட வெள்ளக்காக, ஆண்டவரே, என்னை தருகிறேன் என்று சொல்லுங்க, என்னை தருகிறேன். வாய்களை திறந்து, வாய்களை திறந்து அந்நிய பாஷை வரவுள்ளவர்கள், அந்நிய பாஷை வரவுள்ளவர்கள் ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் எனக்குள்ளே ஊற்றப்படணும், எனக்குள்ளே ஊற்றப்படணும், எனக்குள்ளே ஊற்றப்படணும். ஆவில நிரம்புங்க, ஆவில நிரம்புங்க, ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஒரு 2 நிமிஷம் வாய்களை திறந்து ரிபால பால பாலா, ரிசங்கர தூர பால பால பாலா, ரிகால தால பால சக்கர பால பால பாலா, ரிவால பால சக்கர தூர பால பாலா, ரிவால பால சக்கர தலவிக்க பால 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 பாலா, ரிவால பால சல்லபை. வல்லமை 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 ஊற்றப்படட்டும் என்று சொல்லுங்க, ஊற்றப்படட்டும் என்று சொல்லுங்க. ஒரு பின்மாறி ஊற்று, ஒரு பின்மாறி ஊற்று இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது. ஆண்டவரே, என் மேலே ஊற்றப்படட்டும், என் மேலே ஊற்றப்படட்டும். தாக உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. வறண்ட ஆண்டவரே தேசத்தில் ஆறுகளை ஓடச் செய்வேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, ஆண்டவரே, தாகமாய் தாகமாய் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. வாய்களை திறந்து சொல்லுங்க. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. சொல்லுங்க மக்களே, ஊற்றுமையா உம் வல்லமை. எல்லாரும் தாகத்தோடு காத்திருக்கிறே. வனாந்தரம் செழிப்பான் தோட்டமாகனும், வயல்வெளி அடர்ந்த காடாகனும். வனாந்தரம் செழிப்பான் தோட்டமாகனும், வயல்வெளி அடர்ந்த காடாகனும். ஊற்றுமையா உம் வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறே. கைதட்டி பாடுங்க. ஊற்றுமையா உம் வல்லமையே. எல்லாரும் பாடலாம். தாகத்தோடு காத்திருக்கிறே, நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. இளைஞர் மேலும் முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. இளைஞர் மேலும் முதியோர் மேலும் எல்லாரும் பாடலாம். கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா, ஊற்றுமையா. எல்லாரும் பாடுங்க. தாகத்தோடு காத்திருக்கிறே, நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா, ஊற்றுமையா. எல்லாரும் பாடுங்க. தாகத்தோடு காத்திருக்கிறே, நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து நம்ம 2 காரியத்துக்காக நாம ஜெபிக்க போகிறோம்.
இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதிகளில் நாடுகளுக்கு இடையில சண்டைகள், நாடுகளுக்கு இடையிலே போராட்டங்கள், இன்னும் சரியான விமான போக்குவரத்து அல்ல. அநேக தமிழர்கள் வெளிநாடுகளிலே, குறிப்பாக யுத்தம் நடக்கிற தேசங்களிலே மாட்டிக்கொண்டு வெளியிலே வர முடியாதபடி தவிக்கிறார்கள். நேற்று இரவு கூட ஒரு தாயார் போன் பண்ணி, ஐயோ என் மகள் திருமணமாகி 5 மாதம்தான் ஆச்சு, நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன், அவள் இருக்கிற இடத்துல சண்டை, எங்கள் வீட்டில் இன்னைக்கு நாங்கள் சாப்பிடல, மன அமைதி இல்லாத நிலையில் இருக்கிற ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ விண்ணப்பங்கள். 2 கரங்களை உயர்த்தி குடும்பத்துடைய பாதுகாப்புக்காக, குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்காய் போன பிள்ளைகள் இன்றைக்கு வெளியிலே வர முடியாதபடி பிளைட் எல்லாம் கேன்சல் செய்யப்பட்ட நிலையிலே ஒரு அடைபட்ட நிலைக்குள்ள இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்றணும், அந்த சிறையிருப்பை மாற்றணும். நாடுகளுக்குள்ளே சமாதானம் கொண்டு வரணும். சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, அந்த சமாதானத்தை அனுப்புவீராக. சமாதான பிரபுவே, சமாதானத்தை அனுப்புவீராக. ஆண்டவர் யுத்தத்தை நடத்த நினைக்கிற, ஆண்டவர் யுத்தத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, அந்த அதிகாரத்தின் நாமத்தினாலே, அந்த அதிகாரத்தை கொடுத்த நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தாலே யுத்தங்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக, சண்டைகள் தடுத்து நிறுத்தப்படுவதாக, சண்டைகள் நாட்களிலே ஆண்டவரை இல்லாமல் போவதாக, ஈகோகள் இயேசுவின் நாமத்தாலே ஒழிவதாக. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் நாட்களிலே உருவாவதாக. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எங்க பார்த்தாலும் பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் இல்லாத ஒரு நிலைமை, சமையலுக்கு எரிவாயு கிடைக்காத ஒரு நிலைமை, எல்லாம் இன்னைக்கு தடை பண்ணி வச்சிருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் சாமி. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். துப்பாக்கி ஏந்தும் கைகள் உம்மேதம் ஏந்த வேண்டும். துப்பாக்கி ஏந்தும் கைகள் உம்மேதம் ஏந்த வேண்டும். தப்பாமல் விருப்பம் எப்போதும் செய்ய வேண்டும். தப்பாமல் விருப்பம் எப்போதும் செய்ய வேண்டும். இறங்குமையா மனம், இறங்குமையா. பாடுங்க. இறங்குமையா மனம், இறங்குமையா. பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும். பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் மலர வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் மலர வேண்டும். இறங்குமையா மனம், இறங்குமையா. சொல்லுங்க. இறங்குமையா மனம், இறங்குமையா. கட்டி பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரா நனைக்கின்றே கர்த்தாவே, என் கண்ணீரா நனைக்கின்றே கர்த்தாவே. 2வது கருத்தாக நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிற, கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து. எங்க பார்த்தாலும் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் குடி பழக்கத்துக்கு இன்னைக்கு அடிமைப்பட்டு போயிட்டாங்க. எங்க பார்த்தாலும் கஞ்சா வியாபாரங்கள் தலை விரிச்சு ஆடுது. எங்க பார்த்தாலும் போத வஸ்துக்களாக நம்ம தமிழகமே இன்னைக்கு நிரம்பி நிற்கிறது. இந்தியாவில் எங்க பார்த்தாலும் அப்படிப்பட்ட கலாச்சாரம். எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை. பெண்கள் மேல 2 வயசு 3 வயசு பிள்ளைய கூட தவறாய் பார்க்கிற, அசிங்கமாய் பார்க்கிற இப்படிப்பட்ட அசுத்தாவிகள் ஏவ விடப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு, நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு அது இராணுவத்தில் அல்ல, அரசியல்வாதி கையில் அல்ல, செபிக்கிற உங்க கையில் இருக்கிறது. செபிக்கிற பிள்ளைகளுடைய முழங்கால் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவரே எங்கள் தேசத்தில், ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டில், எங்கள் இந்தியாவில் ஆண்டவரே இருக்கிற இந்த குடிகார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படணும். ஆவில நிரம்புங்க, ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. இங்க வந்திருக்க ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு குடிகார
குடிகார இருக்கிறான், ஒரு குடிகார கணவன், குடிகார மகன், குடிகார மருமகன், இப்படிப்பட்ட நிலைகள் இன்னைக்கு போயிருக்கிறது. அதனால இன்னைக்கு நாட்டாள கூடியவர்கள் அதை வச்சு தான் இன்னைக்கு ஆட்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நான் வந்தா மாத்துவேன், நீ வந்தா மாத்துவாங்கன்னா யாரும் மாற்ற முடியாது. இயேசுதான் மாற்ற முடியும். இயேசுதான் நியாயாதிபதி, இயேசுதான் ரட்சகர், அவர் தான் ரட்சிக்க முடியும். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த கருத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்க பார்த்தாலும் போத வஸ்துகள், எங்க பார்த்தாலும் நாட்களிலே மக்கள் சீரழிக்கதான காரியங்கள். வாய்களை திறந்து ஆண்டவரே ஒரு மாற்றம், ஆண்டவரே ஒரு மாற்றம். எங்க தமிழ்நாட்டில் ஆண்டவரே போதைக்கு கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு எத்தனை வாலிபர்கள் கல்லூரி வாழ்க்கையை தொலைச்சிட்டு வீடுகளுக்கெல்லாம் அடங்கி கிடக்கிறான் தெரியுமா? வாய்களை திறந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் தரப்புல நின்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிற நாங்க, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிற நாங்க, உடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நாங்க கழுவப்பட்டது போல, நாங்கள் விடுதலையாக்கப்பட்டது போல, நாங்கள் உம்மை அனுபவித்தது போல, ஆண்டவரே, என் சொந்த சகோதரர், என் சொந்த சகோதரி, ஆண்டவரே, என் உறவினர்கள், என் சொந்த பந்தங்கள், என் இனத்தார்கள், சபையார்கள், ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வர எங்களை தாழ்த்தி தருகிறோம். காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அப்படி சாந்தமாய் அமர்ந்து ஜெபத்தோடு காத்திருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படும்.